புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் செண்பக கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் மெகா கார் திருவிழாவை அமைச்சர் வி சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ மைதானத்தில் செண்பக கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்தின் மெகா கார் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அமைச்சர் வி சிவக்கொழுந்து ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திருவிழாவை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து முதலாக கார் முன்பதிவு செய்த வாடிக்கையாளருக்கு புதிய காரின் சாவியை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு செண்பகா கார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் அசோகன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த திருவிழாவில் அரினா மாடல் கார்களை முன்பதிவு செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 1,39,705 வரை சிறப்பு சலுகைகளும், நெக்ஸா மாடல் கார்களுக்கு ரூபாய் 2,20,000 வரை சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் ட்ரூ வேல்யூ பிரிவில் ரூபாய் 65,000 முதல் பழைய கார்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதுடன் திருவிழாவில் கார் முன்பதிவு செய்யும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ரூபாய் 5,000 மதிப்பிலான கார் ஆக்சசரிஸ் இலவசமாக வழங்கப்படுகிறது. 4,50,000 ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அனைத்து மாருதி சுசுகி மாடல் கார்களும் ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பழைய கார்களுக்கு உடனடி மதிப்பீடு மற்றும் சிறந்த எக்ஸ்சேஞ்ச் விலையும் வழங்கப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மெகா கார் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு செண்பகா கார்ஸ் மாருதி சுசுகி நிறுவன நிர்வாகம் பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அருகே திருக்காஞ்சியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பள்ளி மாணவர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் ஆபத்தான முறையில் பயணம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் மாணவர் ஒருவர் வாகனத்தின் பின்புற ஃபுட் ரெஸ்டில் தொங்கியபடி சென்ற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி அருகே திருக்காஞ்சியில் இருந்து தவளக்குப்பம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தில் ஓட்டுநர் ஒருவருடன் பள்ளி மாணவர்கள் 3 பேர் என மொத்தம் 4 பேர் பயணம் செய்தனர். இதில் 2 மாணவர்கள் பின்புற இருக்கையில் அமர்ந்த நிலையில் மற்றொரு மாணவர் வாகனத்தின் பின்புற ஃபுட் ரெஸ்டில் நின்றபடி தொங்கிக் கொண்டு ஆபத்தான முறையில் பயணம் செய்தார். இந்த காட்சியை சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். தற்போது அந்த வீடியோ வேகமாக பரவி வருகிறது. போக்குவரத்து விதிகளை மீறி உயிருக்கு ஆபத்தான வகையில் மாணவர்கள் பயணம் செய்வது தொடர்ச்சியாக கவலை அளித்து வருகிறது. சமீபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பள்ளி மாணவர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. எனவே பள்ளி மாணவர்கள் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்கும் வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு இது போன்ற ஆபத்தான பயணங்களை தடுக்க போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நோயில் இருந்து விடுதலை என்ற பெயரில் 1 மாத கால சிறப்பு மருத்துவ பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. இதையொட்டி அமைக்கப்பட்டுள்ள இலவச ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை பதிவு மையத்தை ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி திறந்து வைத்து பொதுமக்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நோயில் இருந்து விடுதலை என்ற பெயரில் 1 மாத கால சிறப்பு மருத்துவ பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஜிப்மர் வளாகத்தில் இலவச மருத்துவ சுகாதார அட்டை பதிவு மையங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சாரத்தை ஜிப்மர் இயக்குனர் வீர் சிங் நேகி தொடங்கி வைத்து பேசுகையில் நோய்கள், மருத்துவ செலவுகளால் ஏற்படும் பொருளாதார சுமை மற்றும் தரமான சிகிச்சை பெறுவதில் உள்ள தடைகளை குறைப்பதே இந்த பிரச்சாரத்தின் முக்கிய நோக்கம் என்றார். மேலும் பொதுமக்கள் தங்களையும் தங்களது குடும்ப உறுப்பினர்களையும் குறிப்பாக மூத்த குடிமக்களையும் பதிவு செய்ய முன்வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த திட்டத்தின் மூலம் தகுதியுடைய பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத், பிரதான் மந்திரி ஜான் ஆரோக்கிய யோஜனா மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா திட்டங்களின் சுகாதார அட்டைகள் இலவசமாகவும் விரைவாகவும் பதிவு செய்து வழங்கப்படுகின்றன. வரும் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை ஜிப்மர் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பதிவு மையங்கள் தினமும் காலை 6:30 மணி முதல் மாலை 4 மணி வரை செயல்படும் என்றும் பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உருளையன்பேட்டை தொகுதி தென்னஞ்சாலை இந்திரா காந்தி நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலின் புனரமைப்பு மற்றும் மகா கும்பாபிஷேக திருப்பணிகளுக்காக சட்டமன்ற உறுப்பினர் நேரு நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட தென்னஞ்சாலை இந்திரா காந்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் புனரமைப்பு மற்றும் மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக கோவில் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து
பல்வேறு பகுதிகளில் நன்கொடை வசூல் செய்து வருகின்றன. இந்த நிலையில் திருப்பணிகளுக்கு உதவும் வகையில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 1,00,000 மதிப்பிலான காசோலியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். மேலும் திருப்பணிகளை சிறப்பாகவும் விரைவாகவும் நிறைவேற்றுமாறு கோவில் நிர்வாகிகளிடம் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் நேய மக்கள் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே தமிழக எல்லை பகுதியான பட்டானூரில் உள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை முன்மாதிரியாக கொண்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். இதே வேளையில் பூரி ஆலயத்தை ஒத்த பிரம்மாண்ட ஜெகநாதர் கோவில் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக ஆலய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அருகே தமிழக எல்லை பகுதியான பட்டானூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் உலக புகழ்பெற்ற ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை போன்று ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி ஸ்ரீ ஜெகநாதர், அவரது அண்ணன் ஸ்ரீ பலராமர் மற்றும் தங்கை சுபத்ரா ஆகியோர் பல வண்ண பட்டாடைகள் மற்றும் மலர் அலங்காரங்களுடன் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களின் கோவிந்தா முழக்கத்துடன் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். ஐதீகத்தின்படி தேர் திருவிழாவை தொடர்ந்து ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்ராவுடன் குண்டிச்சா ஆலயத்திற்கு சென்று 9 நாட்கள் தங்கியிருந்து அங்கு நடைபெறும் பஜனைகள், கீர்த்தனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் பங்கேற்று வழிபடுவது வழக்கமாக உள்ளது. பின்னர் 10வது நாளில் மீண்டும் தேரில் எழுந்தருளி மூல ஆலயத்திற்கு திரும்புவார். இது குறித்து ஆலய நிர்வாகிகள் கூறுகையில், ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தை ஒத்த வடிவமைப்பில் பட்டானூரில் பிரம்மாண்ட ஜெகநாதர் ஆலயம் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். ஆலய பணிகள் நிறைவடைந்ததும் தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தரும் முக்கிய ஆன்மீக தலமாக இது உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். இந்த தேர் திருவிழாவில் தமிழகம், புதுச்சேரி மற்றும் பிற மாநிலங்களை சேர்ந்த பல மொழி பேசும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஜெகநாதரை தரிசித்து வழிபட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க தமிழக அரசு முடிவு எடுத்திருப்பதற்கு புதுச்சேரி மாநில முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் தங்க கலைமாறன் வரவேற்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அம்பேத்கர், கன்சிராம் மற்றும் மாயாவதி ஆகியோரின் சமத்துவ கொள்கைகளை பின்பற்றி ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை ஒட்டுமொத்த பகுஜன் இயக்கத்திற்கும் பேரிழப்பாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை திரும்ப பெற்று வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க தமிழ்நாடு அரசு எடுத்துள்ள முடிவு வரவேற்கத்தக்கது என்றும், சமூக நீதி நிலைநாட்டும் நோக்கில் இந்த முடிவை எடுத்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புதுச்சேரி மாநில மக்களின் சார்பிலும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். மேலும் சிபிஐ இந்த வழக்கை முழுமையாகவும் பாரபட்சமின்றியும் விசாரித்து பின்னணியில் உள்ள அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என புதுச்சேரி மாநில எல்லையில் இருந்தும் வலியுறுத்துவதாக தங்க கலைமாறன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஆத்துவாய்க்கால் பேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஆத்துவாய்க்கால்பேட் அங்கன்வாடி மையம் புதுப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலர் ரவி பிரகாஷ் IAS, இயக்குனர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். புதுப்பிக்கப்பட்ட இந்த அங்கன்வாடி மையத்தின் மூலம் அப்பகுதியை சேர்ந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தரமான சேவைகள் கிடைக்கும் என்றும், குழந்தைகளின் ஆரம்ப கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் தாய் சேய் நல சேவைகளை மேலும் மேம்படுத்த இந்த மையம் முக்கிய பங்காற்றும் என்றும் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. சென்னை சிம்ஸ் மருத்துவமனையில் இதயத்தில் பேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டிருந்த 84 வயது முதியவருக்கு வெறும் 8 மில்லிமீட்டர் துளை வழிய நவீன யூனிபோர்ட்டல் எண்டோஸ்கோபிக் முறையில் முதுகு தண்டு நரம்பு அழுத்தம் அகற்றப்பட்டு வெற்றிகரமாக மீண்டும் நடக்க செய்துள்ளனர்.
நடக்க முடியாத அளவுக்கு கடுமையான முதுகுத்தண்டு நரம்பு சுருக்கம் மற்றும் முதுகெலும்பு வளைவு பாதிப்பால் அவதிப்பட்ட 84 வயது முதியவர் சென்னை சிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். பொதுவாக இது போன்ற பாதிப்புகளுக்கு தண்டுவடத்தில் ஸ்க்ரூ மற்றும் ராடுகள் பொருத்தும் பெரிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படும் நிலையில் வெறும் 8 மில்லிமீட்டர் துளை வழியாக யூனிபோர்ட்டல் எண்டோஸ்கோபிக் முறையில் நரம்பு அழுத்தத்தை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர். நோயாளி ஏற்கனவே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதுடன் இதயத்தில் நிரந்த பேஸ்மேக்கரும் பொருத்தப்பட்டிருந்ததால் இந்த அறுவை சிகிச்சை மிகவும் சவாலானதாக இருந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். எலும்பியல் மற்றும் தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஜி வெங்கடேஷ் குமார், டாக்டர் விக்னேஷ் ஜெயபாலன் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் இணைந்து இந்த சிகிச்சையை வெற்றிகரமாக மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சைக்கு பிறகு சில மணி நேரங்களிலேயே நோயாளி வலியின்றி நடக்க தொடங்கியதாகவும் இந்த முறையில் இரத்த இழப்பு, தசை பாதிப்பு மற்றும் காயத்தழும்பு மிகவும் குறைவாக இருப்பதுடன் நோயாளி விரைவாக குணமடைவதும் முக்கிய சிறப்பம்சமாகும் என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சருமான ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ வீதம் 12,000 கிலோ சர்க்கரை வழங்கும் திட்டத்தை தமிழக வெற்றி கழக நிர்வாகியும் தாரகை அறக்கட்டளை நிறுவனருமான மகேந்திரன் தொடங்கி வைத்தார். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சருமான ஆனந்த் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் தாரகை அறக்கட்டளை சார்பில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தாரகை அறக்கட்டளையின் நிறுவனரும் தமிழக வெற்றி கழக நிர்வாகியுமான மகேந்திரன் தலைமையில் ஆனந்த முத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியில் ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ வீதம் மொத்தம் 12,000 கிலோ சர்க்கரையை வீடுதோறும் வழங்கும் திட்டத்தை மகேந்திரன் தொடங்கி வைத்தார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் மற்றும் தாரகை அறக்கட்டளை மூலம் வழங்கப்படும் இலவச பயிற்சி வகுப்புகள், சமூக சேவைகள் தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இதன் தொடக்கமாக நெல்லித்தோப்பு தொகுதியின் பூத் எண் 9 பிள்ளை தோட்டம் பகுதியில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியின் போது அப்பகுதி பொதுமக்கள் மகேந்திரனுக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக தலைமை நிர்வாகி புதியவன், சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ், நெல்லித்தோப்பு தொகுதி தலைமை கழக நிர்வாகி செந்தில்குமார், மோரிஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகரில் டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி டெம்போக்களை இயக்கி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக வந்த புகாரை தொடர்ந்து புதிய பேருந்து நிலைய டெம்போ நிறுத்தத்தில் போக்குவரத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தி ஆவணங்கள் இல்லாத டெம்போக்களுக்கு அபராதம் விதித்தனர். புதுச்சேரி நகர பகுதியில் 100க்கும் மேற்பட்ட டெம்போக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சில டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி கவனக்குறைவாக வாகனங்களை இயக்கி பொதுமக்களை அச்சுறுத்துவதாகவும், அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றி செல்வதாகவும், வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் போக்குவரத்து காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இன்று புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள டெம்போ நிறுத்தத்தில் 20க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் திடீர் ஆய்வில் ஈடுபட்டனர். அப்போது டெம்போ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுகிறார்களா, ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு, இன்சூரன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்கள் சரியாக உள்ளனவா, மது அறிந்துவிட்டு வாகனம் இயக்குகிறார்களா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட 2 டெம்போக்களுக்கு போலீசார் உடனடி அபராதம் விதித்தனர். மேலும் அனைத்து டெம்போ ஓட்டுநர்களும் உரிய ஆவணங்களுடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் பாதுகாப்பாக வாகனங்களை இயக்க வேண்டும் என போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கு இலவச புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ரெட்டியார்பாளையம் மெயின் ரோட்டில் உள்ள ஜவஹர் நகர் பூங்காவில் பாண்டியன் ஹோட்டல் உரிமையாளர் பாண்டியன் தலைமையில் பிரம்மாண்ட பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுயர சாக்லேட் மாலை அணிவித்து வீரவாள் மற்றும் சால்வை வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
தொடர்ந்து பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடிய நாராயணசாமி அப்பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இலவச புடவைகள் வழங்கப்பட்டதுடன் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகளும் வழங்கப்பட்டன. விழா நிறைவில் பொதுமக்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர், மகளிர் அணியினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். கடந்த ஒரு வாரமாக தொகுதி முழுவதும் இது போன்ற நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கத்தில் காய்கறி விற்பனை செய்து வரும் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சார்பில் அகலமான குடைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் வெளிப்புறத்தில் தொழில் செய்து வரும் பெண்களுக்கு உதவும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பிரெஞ்ச் சிட்டி சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. அதன் தலைவர் ரோட்டரியன் உதயசங்க தலைமையில் உறுப்பினர்களான பரிமளம், செந்தாமரை, கண்ணன், தேவராஜ், சாதிக், லோகநாதன் மற்றும் முருகேஷ் ஆகியோர் பாரதி வீதி மற்றும் கொசப்பாளையம் பகுதியில் காய்கறி விற்பனை செய்து வரும் பெண்களுக்கு அகலமான குடைகளை வழங்கினர். இந்த குடைகள் வெயிலின் தாக்கத்தை குறைத்து காய்கறி விற்பனையாளர்களின் உடல்நலத்தை பாதுகாப்பதுடன் அவர்களின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை ரோட்டரி கிளப்பின் திட்ட தலைவர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முதல் ஆடி வெள்ளியை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. ஆடி வெள்ளி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகும். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அம்மன் கோவில்களில் சிறப்பு அபிஷேகம், கூழ்வார்த்தல் மற்றும் மாவிளக்கு ஏற்றுதல் போன்ற நேர்த்தி கடன்கள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ முத்து மாரியம்மன் முத்தேசுவாமி திருக்கோவிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு மலர்கள், வேப்பிலை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் திருஞான சம்பந்தம், உபயதாரர் ராஜசேகரன் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச ரெயின் கோட்டுகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கன்னியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு அரசு சார்பில் இலவச ரெயின் கோட்டுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இலவச ரெயின் கோட்டுகளை வழங்கினார். பின்னர் மாணவர்கள் மத்தியில் பேசி அவர் அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை முழுமையாக பயன்படுத்தி கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் சிறந்த கல்வியே தரமான எதிர்காலத்திற்கு அடித்தளமாக அமையும் என்பதால் விடாமுயற்சியுடன் படித்து முன்னேற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி நிர்வாகத்தினர், ஆசிரியர்கள், மாணவர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு பார்சாகி வார்த்தல் திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்புடன் பக்தி பரவசமாக நடைபெற்றது. அரசூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலயத்தின் 21ஆம் ஆண்டு பார்சாகி வார்த்தல் திருவிழாவை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை பந்தக்கால் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றதுடன் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை குளக்கரையில் கரக அலங்காரம் செய்யப்பட்டு கரகம் வீதி உலாவாக ஆலயத்தை வந்தடைந்தது. பின்னர் பக்தர்கள் தாங்கள் நேர்த்தி கடனாக கொண்டு வந்த கூழ் மற்றும் காஞ்சியை அம்மனுக்கு படையலிட்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் அரசூர், குளத்துமேடு மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருளாசி பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர் மற்றும் அரசூர், குளத்துமேடு கிராம மக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.